ஆகஸ்ட் 13 புனித போன்சியான், புனித இப்போலித்துஸ். ரோமையில் வாழ்ந்த அருட்குருவான இப்போலித்துஸ் எதனையும் தேர்ந்து தெரியும் ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். புனித இரேனியுஸின் சீடரான இவர் சட்ட திட்டங்களில் உறுதியான மனம் கொண்டவராக திகழ்ந்தார். அக்காலத்தில் திருச்சபைக்கு எதிராக பல்வேறு தப்பறைகள் போதிக்கப்பட இப்போலித்துஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். திருச்சபைக்கு எதிராக தப்பறைகள் பரவி வந்த அக்காலகட்டத்தில் அன்றைய திருத்தந்தை செஃபாரினஸ் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்க அருட்தந்தை இப்போலித்துஸ் தன்னையே திருத்தந்தையாக அறிவித்து போட்டி திருத்தந்தையாக செயல்பட்டார். கிபி 230 ஆண்டு அருட்தந்தை போன்சியான் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட தப்பறைகளை போதித்து வந்த அலெக்சாந்திரியா நகர் ஆர்ஜினை திருச்சபையிலிருந்து வெளியேற்றினார். கிபி 235 ஆண்டு முதல் 238 ஆண்டு வரை பேரரசன் மேக்சிமினால் ஏற்பட்ட மறைக்கழகத்தில் ஆயர்களும் குருக்களும் கொலை செய்யப்பட திருத்தந்தை போன்சியான் மற்றும் இப்போலித்துஸ் இருவரும் சர்தானியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையினில் திருத்தந்தை போன்சியாரோடு உரையாடிய இப்போலித்துஸ் தாம் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க திருத்தந்தை போன்சியான் இப்போலித்துஸினை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார். கிபி 236 ஆண்டு திருத்தந்தை போன்சியாரும் இப்போலித்துஸும் பேரரசன் மேக்சிமினால் கொலை செய்யப்பட இவர்களது உடல்கள் ரோமைக்கு எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 3ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு திருச்சபையினை பாதுகாத்த திருத்தந்தை போன்சியான் மற்றும் இப்போலித்துஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித போன்சியான் மற்றும் இப்போலித்துஸ் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சபையினரும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிகளை அர்ப்பணிப்போடு செய்வதற்காக ஜெபிப்போம்.